தமிழ் நல்லுள்ளங்களே, பிஜேபியினர் திருப்பரங்குன்றத்திலிருந்து இப்போது சென்னைக்கு இடம் மாற்றியிருக்கிறார்கள். முருகன் வழியாக அரசியல் படுகின்ற வேளையை ஹைகோர்ட் அதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தாலும் வழக்கை தள்ளி போட்டிருக்கிறது. நாம் கேட்பதெல்லாம், திருப்பரங்குன்றம் மலையில் இன்றுதானா அந்த மசூதி வந்தது? அங்கு படியிடுகிற வேலை நேற்று தொடங்கியதா? காலங்காலமாய் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தின் மீது எதிர்ப்பு தெரிவிப்பது, அந்த மாவட்ட கலெக்டர் அவர்களே அந்த தொடக்கத்திலேயே இந்த ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணப்படும் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஸ்டேட்டஸ்கோ என்றால் கடந்த கால நடைமுறை அப்படியே வழிநடத்தப்படும் என்று பதிலளித்து விஷயத்தை முடித்து வைத்திருக்க வேண்டும். அது இல்லாமல் தொடர்ந்து அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்து இன்று சென்னையில் அதை பூர்ணமாக செல்வதற்கு அனுமதி கேட்கிறார்கள். இதிலிருந்து ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகம விதிகள் பயின்று வேலைக்காக காத்திருக்கின்ற நூற்றுக்கணக்கான பேர் வரிசையில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சேர்ந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலோ இல்லை திருப்பரங்குன்றம் கோயிலிலோ நாங்கள் கருவறைக்குள் பூஜை செய்ய போகிறோம் என்று கிளம்பினால் இது அப்போது கேட்க மாட்டாரா? இந்த எச்ராஜா ஸ்டேட்டஸ்கோவை மெயின்டைன் பண்ண வேண்டும் என்று கேள்வி எழுப்பார் அல்லவா? அதே தான் இன்று நாம் கேட்கிறோம். அமைதியாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு மாநிலத்தில் முருகனை வைத்து அரசியல் செய்து மதக்கலவரத்தை உருவாக்குவதற்கு எச்ராஜா போன்றவர்கள் தொடர்ந்து முயற்சிப்பார்கள் என்றால் அவர்கள் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்று கூறி அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.